மேகி ஸ்பிரிட்டோட எபிசோட் 12 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, லூசி ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லியிருப்பா. அதுக்கு பதிலாக இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த வேஸ்ட் டவருக்கு வந்திருப்பாங்களா, அங்கே தான் கட்டுறாங்க. ஃபேபியோ அவங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு வந்திருக்கான். இது மாதிரி என்ன வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து நிறையா மினரல்ஸும் நிறையா வந்து ஹெர்ப்ஸும், அதாவது மூலிகை செடிகளும் இருக்குது. அது வந்து ஹாலோவின் நைட்டுக்கு அப்போ தான் வந்து பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடிலாம் பார்க்க முடியாது. அது மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இது மாதிரி இந்த செடியை யாராச்சும் உங்களால் பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை கட்டுறோம். யாருக்குமே கண்ணு தெரியல. யாருக்கு தெரியலன்னா ஐசக்குக்கும் ஜோய்க்கு மட்டும் தெரில. எங்களுக்கு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போனா சரி, நீங்கள் 2 பேரும் மினரல்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளமேலாட்ட சொல்கிறான். நீ வந்து இவங்க 2 பேருக்கும் வேலை என்னன்னு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவங்க 2 பேருமே கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறான். அப்போ தான் வந்து இவ கேட்டுட்டு இருக்கான், சிசை கேட்டுட்டு இருக்கா, என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு செடி, அதை வந்து வேற தனியாக பிச்சுட்டு ஒழுங்காக பறிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் வந்து சிசை கேட்குறா, அதை பார்க்குறதுக்கு எதுவும் கண்டிஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஏன்னா வந்து அந்த 2 பேரால் பார்க்க முடியல. அப்போ தான் வந்து பிள்ளைமேல சொல்கிறா, அது நீ தெரிஞ்சிக்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே வந்து ரேயானுக்கு கோவம் வந்துடுது. நீ எதையுமே தெளிவாக சொல்லித்தர மாட்டியா, எதையுமே தெளிவாக பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் கோவப்பட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். சரி வா போகலான்னு சொல்லிட்டு சிசையை நடந்து வந்துட்டு இருக்கா. அப்போ தான் ரேயானை பார்க்குறா. ரேயான் வந்து எப்போதுமே பிள்ளைமேல ஒரு கோவத்தோடய இருக்கிறானே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அடுத்து நம்ம ரெயின்ஃப்ரெட் ப்ரொஃபஸர் தான் கட்டுறாங்க. அவர் நடந்து வந்துட்டு இருக்கப்ப நம்ம ஆலிஸ் தான் வந்து ஒரு பையன்ட்டு வந்து அந்த பேய் வேஷத்தை வாங்கியிருப்பால, அது மாட்டிக்கிட்டு வந்து கேட்டுட்டு இருக்கா, ட்ரிக்கா ட்ரீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அவர் சொல்றாரு ட்ரிக்குன்னு சொன்னானே எட்டி அவர் ஒரு அதை ஒட்டி கீழே உள்ள வச்சிடறா. பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா, பாத்தீங்களா உங்களை கவுத்து விடுற அளவுக்கு நான் இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவர் பார்த்துட்டு இருக்காரு, ஆமா ஆமா நீ நல்லா வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் சொல்றா, இதே உங்களுக்கு கை இருந்திருந்தா இப்படி ஆயிருக்காது இல்ல, நீங்க வந்து தடுத்து இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அவர் சொல்றாரு, நீ இதை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல, நீ வந்து என்னை பாதுகாக்கணும்னு அவசியமும் கிடையாது, நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், எனக்கு நீ எப்போதும் ஒரு சின்ன குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவ வந்து கேட்கவே மாட்டான். இவ வந்து என்ன சொல்ல வரன்னு இவருக்கு சரியா புரிஞ்சிருக்கும். அதனால இவரே கேட்டுட்டாரு, நான் வந்து உன்னை பொண்ணா பாக்குறது நீ அவ்வளவு வெறுக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து சிசேவை கட்டுறாங்க. இங்க வந்து ஜோயி மட்டும் தனியா சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பயமாவே இருக்கு. அங்க சிசே வந்துடுறா, என்னாச்சு ஜோயி ஏன் இப்படி நிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்றப்பதான் அவன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி எனக்கு இங்க ஒரு மாதிரியா இருக்கு, பயமா இருக்கு, யாரோ பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு, அது ஒன்றும் ஃபேரிஸோ ஸ்பிரிட்ஸோ கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வந்து சிசே அவளோட ஜோசப்போட கண்ணு இருக்குல்ல, அந்த கண்ணு வெளியா பாக்குறா. அவ பார்த்துட்டு சொல்றா, ஆமா இங்க வந்து வேற ஏதோ இருக்கு, இறந்து போன விஷயங்கள்லாம் இங்க இருக்குது, நீ எதுக்கும் உஷாராவே இரு, எப்போதும் தனியா போயிடாத, ஒன்னாவே இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அங்க பார்த்தா ரேயன் வந்து அந்த செடியை பார்த்துடுறான். சரி அது போய் பறிக்கலான்னு போறப்ப அதுல இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளில வருமா. அப்போ கரெக்டாக பிள்ளைமேல தான் வந்து அமுலேட்டை வச்சு அவள் வந்து அதை எரிச்சிருப்பா. அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கா, இது வந்து இப்படி மாறு விஷயத்துல சுற்றுது இந்த மான்ஸ்டர், அவள் எதுக்கும் எச்சரிக்கையாகவே இரு அப்படிங்கிற மாதிரி ரேயான்ட்டு சொல்கிறப்ப ரேயான் சொல்கிறான், நீ எப்போதுமே இது மாதிரி தான் நல்ல திறமைசாலியாக இருக்க, ஆனால் உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்போ தான் அவன் சொல்லிட்டு இருக்கா, ஆனால் இன்னும் என் பாட்டிக்கு வந்து நான் யூஸ்ஃபுல்லாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவனுக்கு கோவம் வருது. நீ உன்னை பற்றி யோசிக்காம எதுக்கு அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்க, உன்னை பற்றி தானே நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சத்தம் போடுறான். அவள் வந்து உனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடறா. சொன்னா தானே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சத்த போட்டுட்டு இருக்கான். இது எல்லாமே ஐசக் நின்று பார்த்துட்டு இருக்கான். இதுதான் அவங்க பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெயின்ஃப்ரெட் ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னதான் சொன்னாலும் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் வந்து முன்னாடி நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. ஏன் அப்படி நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆலிஸ் கத்திட்டு இருக்கா. அப்பதான் அவர் சொல்றாரு, ஏன்னா எங்க அப்பாவும் என்ன அப்படிதான் பாத்துக்கிட்டாரு, அதனால நானும் உன்னை அப்படிதான் பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பதிலே சொல்லாம அங்கிருந்து கிளம்ப இவ கத்திட்டு இருக்கா. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க, நான் கேட்டதுக்கே நீங்க பதில் சொல்லலையே அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவளோட அந்த ஸ்பிரிட் அவன் வந்துடுறான். அவன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், சரி விடு கவலைப்படாத, இதை பத்தி எல்லாம் ஏன் நீ கவலைப்பட்டுட்டு இருக்க, உன்னால முடிஞ்சதை மட்டும் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நம்ம போய் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்போம், அடால்ஃப், அவருக்கு இவரை பத்தி நல்லா தெரியும்ல, இவர் என்னதான் சொல்ல வர்றாருன்னு நம்ம அவர்கிட்ட போய் கேட்டுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இருக்கா. அப்படியே இங்க நம்ம ஜோயை தான் கட்டுறாங்க. இவன் வந்து மினரல்ஸ் எடுத்துட்டு இருக்கான். இது மாதிரி பல பலன்னு இருக்க கல்லெல்லாம் போயிட்டு நிறைய எடுத்துட்டான். சரி நான் தான் நிறைய எடுத்துட்டுமேன்னு திரும்பி பார்த்தா சிசே பண்ணுவான். ஐயோ சிசையை விட்டுட்டு ரொம்ப தூரமா வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்குக்குள்ள கத்திட்டே ஓடிட்டு இருக்கான், சிசே சிசேன்னு சொல்லிட்டு. இப்படி ஓடிட்டு ஒரு இடத்துல நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா யாரோ வந்து இவனை வாயை பத்தி தனியா இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா ஒரு பறவை மனுஷன். அவன் வந்து இவனை மோந்து பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நீ ஏதோ கலந்த மாதிரி இருக்கியே, மனுஷனும் வேற ஏதோ கலந்த மாதிரி இருக்கியே, யார் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்ப பின்னாடி ஒருத்தன் வந்துடுறான். இங்கே அவன் வந்து இந்த காலேஜில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட், அவனை நம்ம எதுவும் பண்ணக்கூடாது தெரியுமில்ல, பேசாம விட்டுரு அவனன்னு சொன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான், அந்த பறவை மான்ஸ்டர், அதெல்லாம் விட முடியாது, ஒரு பையன் தொலைஞ்சு போயிட்டா என்ன கண்டுக்கவா போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டு ஜோயி இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிட்டு அவனை எட்டி ஒரு உதை விட்டுட்டு அவனோட அந்த முடியை வந்து திருப்பி பாம்பா மாத்தி அவனாலதான் இவங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ண முடியும்ல, அதனால அப்படியே அசையாம நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடறான் சிசேவை தேடி. அப்படியே வந்து நம்ம லூசியை கட்டுறாங்க.
லூசியோட அண்ணனா லூசியை விட மாட்றா, நீ போகக்கூடாது, உனக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கல, உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலைல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னா இவ கத்திட்டு இருக்கா. அங்க போயிருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எனக்கு தானே பிரச்சனை, எனக்கு தானே கஷ்டமா இருக்கும், அதனால நான் போய் தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தா இவன் வந்து கேட்க மாட்டானா. இவ கத்திட்டு இருக்கா, நீ தான் முன்னாடியே என்ன தனியா விட்டுட்டு போயிட்டல, இப்ப மட்டும் என்ன அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இங்க நம்ம சிசையை தான் கட்டுறாங்க. அவன் வந்து இந்த ஜோய் பையன் அங்கதான் போனானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோயின்னு தேடிட்டு இருக்கா. அப்பதான் பார்த்தா அந்த ஃபேபியோ அங்கதான் நின்றுட்டு இருக்கான். இவ பாக்குறா, நீங்க என்ன பண்றீங்க இங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. அவன் பார்த்துட்டு, அதுவா வந்து உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ தானே அந்த பொண்ணு, அது வந்து அந்த ஏலத்துல இருந்து அந்த எலியஸ் கூட ஒன்று வாங்கிட்டு வந்தானே அந்த பொண்ணு தானே நீ. சொல்லப்போனா எலியஸ் வந்து செலேபெக்கின்னு வந்து சொல்லுவாங்க, நம்ம அதாவது சிசேவ் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா மனுஷங்களால இந்த ஃபேரிஸ் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுதுல்ல, பேய் எல்லாம் பார்க்க முடியுது, அந்த பவர் உள்ளவங்க வந்து செலேபெக்கின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த மேஜிக் யூஸ் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த செலேபெக்கி வந்து ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தவங்க. அவங்கள வந்து எப்படி வேணா அந்த மேஜிக் யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த செலேபெக்கியை. அது மாதிரிதான் ஒரு ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து சிசே. அதை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்து அவ்வளோ ஒரு முக்கியமானவ, நீ வந்து எலியஸ் கூட இருக்கிற, நான் வந்து உன்னை வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நீ என் கூடயே வந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் உடம்புல இருந்து கொடுக்கு மாதிரிலாம் வருது, அப்படியே கிட்டக்க வருது. பார்த்தா சிசே சிரிக்கிறான். என்னடான்னு பார்த்தா சிசே உடம்புக்குள்ளதான் ஜோசப் இருக்கானே. அவன் பேசுறான், நான் உன்ன மாதிரி நிறைய ட்ரிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்டா, என்டேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் பயந்து போய் பின்னாடி போயிடுறான். உனக்குள்ள வேற ஏதோ இருக்கு போலயே, அது ரொம்ப பழைய ஆளா இருக்கே. சரி, நான் அதை பத்திலாம் பேச வரல, நீ வந்து எலியஸ் வந்து ஒரு மான்ஸ்டர், நீ போய் அவன் கூட இருக்கிற, நான் வந்து உன்னை அவனை விட நல்லா பார்த்துப்பேன், என் கூட வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சிசேட்டை கேட்க அவ சொல்றா, நீ போய் அவனை மான்ஸ்டர் சொல்றியா, அவன் தான் வந்து என்ன ஒரு மனுஷியா பார்த்தான், அவன் கூட தான் நான் எப்போதும் இருப்பேன், எனக்கு வேற யாருமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சிசே சொன்னானே இவனு பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஆமா ஆமா, ரொம்ப நல்லா தான் பேசுற, நீ இருக்கிறது ஒரு மான்ஸ்டர் கூட, ஆனா நீயே ஒரு மான்ஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன பத்தி சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் அவன் சொல்றான், அது கையில வச்சிருக்கால செடி, இது உன்னால பார்க்க முடியுது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன் பார்க்க முடியுதுன்னா, நீ யாரையோ கொண்டு இருக்க, அதனாலதான் உன்னால பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா இவ உடம்புக்குள்ள இருக்க ஜோசப் நிறைய பேரை கொண்டு இருக்கான், இவன் வந்து ஒரு மான்ஸ்டர் வேற கொண்டு இருக்கால, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா அங்க ஜோயும் வந்துடுறான். சிசே எங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த ஃபேபியா சொல்றான், சரி சரி நேரம் முடிச்சிட்டு எல்லாரும் கிளம்புங்க, திருப்பி எப்ப வேணா வரதா இருந்தா நீங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சிரிச்சுட்டு எல்லாருமே விளம்பிச்சு வச்சிட்டு இருக்கான். இங்கே கட்டுறாங்க. இங்க பார்த்தா லூசி வேகமா ஓடி வந்து ஆலிஸ் மேல இடிச்சிடுறா. ஆலிஸ் பாக்குறா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா லூசி அழுதுகிட்டு இருக்கா. இனி வந்து சிசேவோட கிளாஸ்மேட் தானே, ஏன் இப்படி அழுகுற அப்படிங்கிற மாதிரி கேட்டா அவ எந்த பதிலுமே சொல்ல மாட்டா. சரின்னு சொல்லிட்டு இவ வச்சிருந்தால ஒரு அந்த கிளாத், அதை தூக்கி இவ மண்டையில போட்டுட்டு, சரி நீ அழுவாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவ பட்டு கிளம்பி போயிடுறா. அதுக்கடுத்து நம்ம சிசே டீமை தான் கட்டுறாங்க. இவங்க எல்லாம் வேலை முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. அப்பதான் பார்த்தா நம்ம ரூத்தும் அந்த டீச்சரும் வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு பசங்களா, நீங்க எல்லாருமே ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி பதறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இவங்க தான் இவங்களை வந்து இந்த வேஸ்ட் டவருக்குள்ள இந்த பசங்களை உள்ள கூட்டிட்டு போயிருந்திருக்கணும், இந்த வேலையெல்லாம் வாங்கியிருக்கணுமா. ஆனா இவங்களால வர முடியல, இந்த தடவை வந்து அதை வந்து இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. பார்த்தா இந்த பசங்களுக்கு தகவலே போகல. அதுக்கு பதிலாக தான் அந்த ஃபேபியோட கண்ணை அந்த பைய கூட்டிட்டு போயிருக்கான். அதை தான் வந்து இந்த டீச்சர் திட்டிட்டு இருக்காங்க அந்த ஃபேபியோ பிடிச்சி, நீ எப்படி கூட்டிட்டு போலாம், நான் வந்து நம்ம ஹெட்டு கிட்ட உன்னை பத்தி சொல்லி விட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா ஆமா, என்னை விட ரொம்ப கொடூரமான ஒருத்தவங்க காலேஜ்குள்ள இருக்காங்க, முதல்ல அதை போய் பாருங்க, அதுக்கு அடுத்து என்கிட்ட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்து இங்கே கட்டுறாங்க. லூசி வந்து அந்த கிளாத்தை போட்டுட்டு அழுதுட்டே நிக்கிறாளா. லூசி அண்ணனும் ஓடி வந்திருப்பான். ஏன் அவ அழுதுட்டு இருக்கான்னா, அண்ணன் கூட சண்டை போட்டிருப்பாள், அதனாலதான் அழுதுட்டு இருக்கான். அண்ணனும் வந்து பார்த்துட்டு லூசியை கட்டி பிடிச்சிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், மன்னிச்சிரு லூசி, எனக்கு தெரியும், நான் வந்து அப்படி விட்டுட்டு போயிட்டேன்னா சின்ன பிள்ளையில, நான் வந்து என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா அவங்க வந்து, ஏன்னா வந்து அந்த குடும்பத்துல என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு ஃபெயிலியர் தான், என்னை வந்து போன்னு சொன்னோன்னே நான் வந்து சுதந்திரமாயிட்டேன்னு சந்தோஷம் தான் பட்டேன், உன்னை பத்தி நான் நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றப்பதான் இவ சொல்றான், நான் தான் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா வந்து இவளை வந்து நல்லாவே பார்த்துருந்துருப்பாங்க அந்த குடும்பத்துல, அண்ணன் வந்து எப்போதுமே ஒரு மாதிரி தான் நடத்திருப்பாங்க, மேஜிக் இல்லைன்னு சொல்லிட்டு, அது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா வந்து நான் கண்டுக்கல, புதுசா கத்துக்கிறதுலயே தான் இருந்தேன், நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பதான் இவ சொல்றா, அப்படி அவங்க பார்த்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து மேஜிக் தான் முக்கியம், ஆனா அந்த ஸ்பைடர்ஸ் தான் அவங்களுக்கு முக்கியம், அப்படி அவங்க இருந்தாலுமே அவங்க என் குடும்பம் தான், ஆனா அதுக்குன்னு அவங்க வந்து இப்படி பிஞ்சு பிஞ்சு சதுரி போய் செத்து கிடந்ததை என்னால ஏத்துக்கவே முடியல, அதனாலதான் இந்த காலேஜ்ல நான் படிச்சு ஒரு பவர்ஃபுல்லான மேஜிஷியனா மாறி என் பேரையே யூஸ் பண்ணி யார் இது பின்னால இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும், அவங்கள பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இங்க நான் வந்தேனே அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு இருக்கா. அண்ணனும் பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் அண்ணனும் தங்கச்சியுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்க, ரெண்டு பேருமே குடும்பமா ஒண்ணு சேர்றாங்க. அடுத்து இங்க நம்ம டீம் தான் கட்டுறாங்க. அவங்களாம் அப்பாடா கடைசியா வேலை முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எலியஸ் பிரின்சிபல் நின்று பேசிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்துட்டு போறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்பதான் எலியஸ் சொல்லிட்டு இருக்காங்க, செஸ்ஸேட்ட இது மாதிரி இவங்க என்னோட உதவி வேணும்னு கேட்டாங்க, அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம்
தான் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா பிரின்சிபல் வந்து பிள்ளைமேலா பாத்துறாங்க. பிள்ளைமேலா நான் உன்கிட்ட ஒண்ணு பேசணுமே அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஏன்னா வந்து போன எபிசோட்ல லெட்டர் வந்திருக்குமா, அது மாதிரி பிள்ளைமேலா காலேஜ் விட்டு நிக்க போறா அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்காங்க. அந்நேரம் பார்த்து கரெக்டா ஒரு ஆந்து வருது. அந்த ஆந்த வழியா யாரு பேசுறான்னு பார்த்தா பிள்ளைமேலாவோட பாட்டி தான். அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் அவள்கிட்ட பேசிக்கிட்டு, லெட்டர் கொடுத்து விட்டது இன்னும் வேலை செய்யலைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் நானே பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்த மூலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பிரின்சிபல் சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி பசங்களா நீங்க எல்லாருமே கிளாஸ்க்கு போங்க, நான் வந்து பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவங்க எல்லாம் கேக்குறாங்க, எது பிள்ளைமேலா காலேஜை விட்டு நிக்க போறாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் வந்து அந்த பாட்டி சொல்லுது, பிள்ளைமேலா மட்டும் நிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனா பிரின்சிபல் முன்னாடி வந்து நின்று சொல்றாங்க, இது மாதிரி பிள்ளைமேலாக்கு இந்த காலேஜ்ல படிக்கணும்னு விருப்பம் இருந்தா இது வந்து குடும்பத்துல இருக்க பிரச்சனை தான். அப்படியா இருந்தா குடும்பத்துக்கும் காலேஜுக்கு மட்டும்தான் பிரச்சனை, பிள்ளைமேலா இங்க இருந்து பேசணும்னா எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த பாட்டி சொல்லுது, இது பிள்ளைமேலாக்கு ஆசை இருக்கா, அவ ஒரு ஃபெயிலியர், அவளால ஒரு சாதாரண டியூட்டி கூட பண்ண முடியல, அதனால இங்க நான் சொல்றதுதான், அவளுக்கு எந்த விருப்பமுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாலும் பசங்களுக்கு எல்லாம் கோவம் வருது. என்ன இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐசக் வந்து பிள்ளைமேலாவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிடுறான். இந்த பசங்களும் பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வந்து பிரின்சிபல் சொல்றாங்க, மன்னிச்சிருங்க பசங்க வந்து ரொம்ப இளமையான பசங்க, அதனாலதான் இப்படி ஆர்வத்துல பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து பிரின்சிபல் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க நார்மலா பேசினாலும் சரியா வர மாட்டீங்க, ட்ரெடிஷ்னலா பேசினாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூனைங்க எல்லாம் இருக்கு தெரியுமா, அந்த பூனை எல்லாமே வர வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா காலேஜையே சீல் பண்ண போறாங்களாம். இப்ப வெளில இருந்து யாருமே உள்ள வர முடியாது, உள்ள இருக்க யாராலையுமே வெளில போக முடியாது இப்படி சீல் பண்ணிட்டா. என்ன இதெல்லாம் இப்படிலாம் பண்றீங்க, இது மாதிரிலாம் யாரும் பண்ண மாட்டாங்களே, இதை பத்தி நீங்க முன்னாடி அறிவிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பாட்டி கத்திக்கிட்டு இருக்க. ஆமா இனிமே தான் வந்து நாங்க பண்ணலான்னு இருந்தோம், ஏன்னா காலேஜ்ல நிறைய பிரச்சனை போகுது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நாங்க செக் பண்ணணும், அதுக்காக செக்யூரிட்டிக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பூனைங்க தான் பார்த்தா இதுங்க சாதா பூனைங்க இல்ல, செம்ம பவர்ஃபுல்லான ஆளுங்க போல. இதுங்க எல்லாமே ஒன்னா சேர்ந்து மொத்த காலேஜுமே சீல் பண்ணுதுங்க. கடைசியா இந்த ஆந்தையையும் அடிச்சு இதை உடைச்சிருதுங்க. அப்பதான் அந்த பிரின்சிபல் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அங்க இருக்க அந்த ஒரு லேடி மட்டும் இருப்பாங்களா, அவங்க மட்டும் நிக்கிறாங்களா. நான் தான் அவளோட மேஜிக்கை போக வச்சுட்டேனே, எப்படி நீங்க மட்டும் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த மாதிரி பிள்ளைமேலாக்காக வேலை பார்க்குறவங்க, அந்த பாட்டிக்காக கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அந்த பாட்டி வந்து பேக்ரவுண்ட்ல பேசிக்கிட்டு இருக்கு, சரி எனக்கு வந்து இன்னும் நேரம் இருக்கு, அதனால நான் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கிளவி சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா அந்த புக்கோட பேப்பர்ஸா பறந்துகிட்டு இருக்கு, ஒரு ரெட் கலர் பெரிய கண்ணு திறக்குது, இன்னும் பெரிய பிரச்சனையா நடக்க போகுது போல. அடுத்த எபிசோட்ல பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.